ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஐலாண்ட் தமிழச்சி. நான் உங்கள் அருள்மொழி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே சூப்பராக இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் என்ன ஹாய் காமிச்சிக்கிட்டே அங்கிட்ட பார்த்துட்ருக்கேன்னா, என் பையன் டிவியில் ஃபோனை கனெக்ட் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். கிட்ஸும் அதை வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதான் நான் வந்து டிவியை பார்த்து ஹாய் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போது நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு பூரண கொழுக்கட்டை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ எப்போதுமே நான் வந்து எள்ளு கொழுக்கட்டை செய்வேன். எள்ளு வெல்லம் போட்டு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த தடவை தேங்காய் போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய், வெல்லம், நெய், ஏலக்காய் எல்லாம் போட்டு அதை ரெடி பண்ணிவிட்டு இங்கே வந்து அரிசி மாவை வறுத்துட்டு சுடுதண்ணி போட்டு பெனஞ்சு கொழுக்கட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பூரண கொழுக்கட்டை வாழையில் பெருசாக இந்த சைடு கிடைக்காது, கிடைக்கும் பட் தேடணும். ஸோ அந்த மாதிரி கிடைக்காதனால நான் வந்து இந்த ஜிப்லாக் கவர், பிளாஸ்டிக் கவரில் நெய் தடவி அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன். அழகாக வந்துச்சு கொழுக்கட்டை. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, சாஃப்டாகவும் இருந்துச்சு. இனிப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் கொழுக்கட்டை செஞ்சுட்டு மாலை கட்டிக்கிட்டு இருக்கேன் சாமிக்கு. பூ பார்த்திங்கன்னா காலையிலேயே ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்குக்கு போகும்போது பறிச்சுட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ அதை நான் அப்படியே வச்சுருந்தேன்னா அதுக்கு ஒரு சிலது ரொம்ப வாடிடுச்சு. ஸோ குட்டி விநாயகருக்கு குட்டி எருக்கம்பூ மாலையும், பெரிய விநாயகருக்கு என் கையால் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அருகம்புல், அரளிப்பூ, எருக்கம்பூ எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு மாலையும் நான் கட்டியிருந்தேன். அப்படியே மனசுக்கு திருப்தியாக இருந்தது, சூப்பராக இருந்தது அந்த மாலை. ஸோ மாலையெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம், எல்லாமே வீடெல்லாம் கொஞ்சம் ஒதுங்க வச்ச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வேலையெல்லாம் செஞ்சனால வீடெல்லாம் ஒதுங்க வச்சுட்டு அங்கிட்டு ஃப்ரெண்டு வந்து கொழுக்கட்டை வேக வச்சுட்டு இருந்தாங்க, இங்கிட்டு நான் மாலை கட்டிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த தடவை க்ரீன் கலரில் பேக் ட்ராப் கொடுத்து தோரணம் எல்லாத்தையும் எடுத்து நான் வச்சுட்டேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் தீபாவளிக்காக வாங்கின டெக்கரேஷன் ஐட்டம்ஸ். ஸோ அழகாக விநாயகருக்கு வந்து பேக் ட்ராப் கொடுத்து நமக்கு கிஃப்டாக வந்த விநாயகரை இன்றைக்கி பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அவரை இன்றைக்கி உட்கார வச்சு அவருக்கு மாலையெல்லாம் போட்டு அவள் பொரி கிடைக்கலங்க. ஸோ அதனால் அவள் சர்க்கரை பொட்டுக்கல்லெல்லாம் போட்டு வச்சுட்டு இங்கிட்டு பழங்கள், லட்டு கிடச்சிது, காஜு கத்லி கிடச்சிது, அது வச்சேன். அதுக்கப்புறம் கொழுக்கட்டை, அப்புறம் பாயாசம் செஞ்சுருந்தேன். ஃப்ரெண்டு வந்து கேசரியும் வடையும் செஞ்சு பூஜைலாம் முடிச்சுட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னோடனே அவங்களையுமே சாப்பிட வர சொல்லியிருந்தோம். ஸோ ஃப்ரெண்டோட ஃபேமிலி மட்டும்தான் காலையில் நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். ஈவினிங் அந்த அண்ணா எல்லாருமே வேலை முடிச்சிட்டதுனால அவங்களையுமே சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஹர்ஷன்குட்டி ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் ஹாய். Pranit. My name is Pranit. This is Sachin. This is Swastika. And this is Madhivel. This is Arul. This is Sakti. This is Srinath. This is Pranit. Vasan. Srinath. Very good, very good. Clap பண்ணுங்க எல்லாரும். My name is Pranit Chetwal Junior. Pranit Chetwal Junior. எங்க அப்பா பேரு சத்யா பேரு Junior. Chetwal Junior. நாங்கள் சூப்பராக சாமிலாம் கும்பிட்டுட்டு
எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோதான் மக்களே, சிம்பிளாக சூப்பராக விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.